கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலும் உம்முடைய பாதத்தண்டையிலே அனுதின ஜெப வேலைக்காய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபம் வேலை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வேலையாய் விளங்கும்படி ஏசாயா 30 முதல் 20 வரைக்குள்ள வசனங்களின்படி உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து நாங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேத வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதியை செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தகப்பனே நீர் இரக்கம் செய்கிறவராய், மனது உருகுகிறவராய், எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு வேண்டியதான நீதி நியாயங்களை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, பாக்கியமும் நன்மையும் எங்களை தொடரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து 19வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தகப்பனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இனி நீ அழுது கொண்டு இராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்ற இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இனி நீ அழுது கொண்டீராய் என்ற வார்த்தையின்படியும் சுவாமி, ஆண்டவரே, எங்களுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவரே தகப்பனே மறு உத்தரவு அருளும்படியாய் அனுகிரகம் செய்தருளும்படி எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சமாதானத்தின் தேவனுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் விளங்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். 20வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் நாங்கள் குடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஆண்டவரே, உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும் என்ற வார்த்தையின்படியே சுவாமி பேதுரு சொல்லுகிறது போல ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. எங்களுக்கு நித்திய நித்தியமாய் எங்களை வாழ வைக்கிற ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே என்ற வார்த்தையின்படியே சுவாமி தகப்பனே, எங்கள் கண்கள் உம்முடைய போதகத்தை, எங்களுடைய செவிகள் உம்முடைய போதகத்தை, எங்களுடைய இருதயம் உம்முடைய உபதேசங்களை, உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய பிரமாணங்களை நித்தமும் கை கொண்டு நடக்கத்தக்கதாக எங்களுக்கு போதித்தருளும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, வழி இதுவே, இதிலே நடவுங்கள், வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே ஆண்டவரே நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ ஒளியை கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.